உனக்குள்ள வந்துச்சுன்னா நீ என்னை காப்பாற்றும் போதே தெரிஞ்சிச்சு என்னை காதலிக்க ஆரம்பிச்சுட்டேன். எனக்கு தெரியும். இதுக்கப்புறம் அது இருக்கு பாரு வந்து அது நடுவுல வந்து தொலைக்க கூடாது. அந்த வண்டை உள்ள தள்ளு. சரி ஆகட்டும். எனக்கு அவன் மூஞ்சியா சுத்தமா பிடிக்கல. எனக்கு செட் ஆகுமா? அந்த பொண்ணு தான் அடிக்கிறான். அழகான பெண். பாடி விளையாடி ரசித்துக் கொண்ட இந்த மலர்வன சோலையை வந்தடைந்து விட்டேன் அல்லவா? அடுத்த மலர்வனம் புறப்பட வேண்டும். ஆகையால் தற்போதைய புறப்பட்டலாமே. ஒரு பொம்பளை தனியா நடந்து வர ஆம்பளை கண்ணு தெரியாம மேல வந்து முதிட்டு ஒதிய மாதிரி சொல்றேன். போயா போமா போயா நீ போமா போடா போடி மரியாதை கெட்டுடும் உனக்கு கெட்டுடும். என்னடா நீ மட்டும் காட்டுக்கு வேட்டையில போனோம்னா யாரு சுத்தி நகரம் போறேன்றா போறேன்னு சொன்ன போனியா விட்டு வண்டியா நான் மண்ணு குடுக்குடு ஓடி இருந்தேன். பேரி பாத்தீங்கன்னா நீ அனுதினமும் வரக்கூடிய வரணும் தானே? நீ எங்க போன? நீ ஐட்டாக்குற டம்மல் டம்மல் கால் தூக்கி போடுற. நான் சின்ன பையன் மூச்சு வாங்க தெரியுமா? சரி ஆகட்டும். வார்த்தையா நான் அடுத்த திசை செல்லலாம் என்று பார்த்தால் என் எதிரில ஒரு பொண்ணு என்னை இடிச்சிட்டு அவ என்கிட்ட அவதூறா பேசுறான். ஆடா போறான்னு சொல்றான். ஆடா போறாங்க என் முன்னாடி ஒரு பொண்ணு உன்னை பார்த்து வாடா போடான்றாளா? லவ்ல நான் பாக்குறேன். தெரியாது. அப்ப நான் பைத்தியக்காரன் எனக்கு தெரியாது. ஒண்ணுக்கு ஒரு புண்ணாக்கு இல்லைங்க. இதோ உன் பின்னாடி நிக்கிறாரு அழகான ஆறடி மங்கை. ஆறடிய மங்கை இதாங்க மரியாதை கட்டி கொடுத்து. ஏண்டா மரியாதை கட்டிட்டா பேசினா? ஆமா பொண்ணுக்குதுன்னா ஸ்ரீ பாவத்துல பலாறு அடிக்கிறா. இஷ்டமா அவங்கிட்ட பேச்சு கேட்டதுக்கு பதில் ஏங்க சொல்லியா? சின்ன பையன். ஆமா ஏண்டா பேசினா? ஆமா முதல்ல பலாறு அடிச்சு தலை பிடிச்சி கீட்டாங்க. நீ எனக்கு பல்வாய் கொண்டு போயிருக்கோம். ஏற்கனவே கொட்டது தானே. சத்தியமா இங்க பாரியா அவனுக்கு தெரியறேனா? நிச்சயமா தெரியற. நான் தான் தெரியறேன்ல. நிச்சயமா தெரியறேன்டா. அப்ப நான் நுள்ள கண்ணா? அந்த பொண்ணு என்ன பார்த்து நான் உனக்கு தெரியுறான்னு கேக்குறா. நானும் தெரியுறேன்னு சொல்றேன். இது என்னடா தப்பு? உனக்கு தெரியுது எனக்கு ஏன் தெரியல? அப்படியே பல்பு தெரியலையே. அதுவும் அவனுக்கு பல்பு இருக்கா? முதல்ல பல்பு இருக்காடா? பல்பு இருக்கா? அது சீரியல் பல்பு குடியா இருக்கும் பாரு. கோபி மேல இருக்கு பத்தியா? அந்த மாதிரி சீரியல் பல்பு. அது நீ நான் பொம்பளை வயசுல மாமா கிரி பண்ற. நான் மிமிக்ரி பண்ற ஆள் கிடையாது. நாங்க அங்க யாரோ இருக்கிறாங்க. நானும் சொல்றேன். இங்க ஒரு பொண்ணு இருக்கிறா. அவ என்கிட்ட சண்டை போடுறாடா. பொண்ணு கிடையாதியா? சும்மா பொண்ணு பொண்ணுங்களா? நிச்சயமா இந்த இடத்துல ஒரு பொண்ணு இருக்கிறா. தெரியுது. நீ செல்லு வச்சுன்னு தனியா போகும்போது யார்கிட்ட பேசிட்டு இருக்குதா? பேசி பேசி உனக்கு பொம்பளை பைக்கு முடிஞ்சிச்சு. நாட்டுக்கு போகலாம். எனக்கா? உண்மையாவே உனக்கு எனக்கு தெரியல. நிச்சயமா தெரியல. இது என்ன கலர் சொல்லு? மஞ்சள் கலரு. இது என்ன கலர் சொல்லு? பச்சை கலரு. நான் போட்டுக்கிட்டு கருப்பு கலரு, சேய்ப்பு கலரு. சேய்ப்பியா? நீனாவா மிஞ்சா கலரு, பிச்சா கலருங்க. என்னங்க நான் சொல்லட்டுமா?
யாருடைய கண்ணுக்கு நான் தெரிகின்றேனோ அவர்தான் என்னை மணக்கப் போகின்ற மணல் என்று அம்மா சொன்னாங்க. அதனால உங்க மேல என் மேல எனக்கு கா கா காக்கா எதனா பண்ணிச்சா? காக்கா இல்ல, காக்கா இந்த கருவண்டு தான் சுத்தி கிடக்குது. ஏங்க, இந்த கருவண்டு எங்க இருந்தா புடிச்சுட்டு வந்தேன்? இந்த கருவண்டு எங்கதான் சுத்தி சுத்தி இங்கேதான் வருமா? இவன் என்னுடைய காவலாளி. காவலாளி. எப்பொழுதுமே என்னுடனே இருக்க ஏங்க, சரி போனால் போட்டும். இருந்தாலும் எனக்கு ஒரு சின்ன ஆசை. சின்ன ஆசையா? ஆமா. அது ஆசை இருக்குதுன்னா உனக்கு யாரு உரியவங்களோ அவங்க கிட்ட சொல்லு. அவங்க கிட்டதான் சரி போனா போது. நானும் ஏதோ வந்தேன், நீயும் ஒரு திசையில வந்த, 2 பேரும் மாறி மாறி இடிச்சிக்கணும். நான் இடிச்சது தவறுதான். நீ பெண்ணாக இருந்தாலும் நான் ஆணாக இருந்தாலும் உன்கிட்ட நான் மன்னிப்பு கேட்கிறேன். வண்டி தொலைக்கிறது சும்மா சும்மா என்ன ஆசை தெரியுமா? நான் உங்களை திருமணம் செய்து கொள்ளணும்னு ஆசைப்படுறேன். என்னையா? அவ்வளவுதான். திருமணமா? ஆமா. எனக்கு திருமண ஆசையே வேண்டாம். ஏன்? இருக்கின்ற வரைக்கும் அழகாக இந்த நாடு நகரங்களை சுற்றி பார்ப்பதே என்னுடைய வேலை. இன்றைய தினத்திலும் சுற்றி பார்க்க ஓடி வந்து நான் இந்த வார்த்தையா அழகான அடுத்த மலர்வனம் புறப்படும் போது எனக்கு ஈடுபட்டு ஓடி வந்தார். சரி, நீ யாரு என்னன்னே தெரியல, அதனால நான் இடிச்சது தவறுதான். நான் இப்பொழுதே மாமா நினைச்சி மாமா நான் உருகிறேன் மாமா. தண்ணி வடிச்சு வடிச்சு நாளா இப்ப கரையிறேன் மாமா. உன்னோட நினைப்பா உள்ளத்துல இருப்பா. உன்னோட நினைப்பா உள்ளத்துல இருப்பா. உன்னை நினைச்சு நினைச்சு
முத்தம் தான் முத்தம். ஏய் ரெண்டு டீ ஏங்க ஒரே ஒரு முத்தம் தானே கேட்கிறேன். எனக்கு தெரியாதா? யாரு? இதுக்கு முன்னாடி நீ ஆம்பளைல பார்த்ததே கிடையாதா? முன்னாடி நான் யாரையுமே பார்த்ததில்லை. இப்பதான் முதல்ல நான் உன்னை பார்க்கிறேன். ஏங்க ஒரே ஒரு முத்தம் தான். இப்ப நீ தெரியாத நான் கீழே போய் கேட்குவா. வர்ணையா, நீ எத்தனை பேர் எடுத்துரைத்தாலும் சரி, எனக்கு பெண்கள் என்றால் அறவே பிடிக்காது. எனக்கு அழகான மலர்வன சிலை ரசிப்பது மட்டுமே என்னுடைய வழக்கம். ஆகையால் இந்த காலத்துல எந்த பொண்ணையும் நம்ப மாட்டேன். ஏங்க ஒரே ஒரு முத்தம் தாங்க கேட்கிறேன். ஒண்ணு மட்டும் கொடுத்துட்டு எங்கேயாச்சும் ஓடிப்பாங்க. கல்யாணம் பண்ணிக்கலாம். நிச்சயமா முடியாது. ஏன்? நிச்சயமா முடியாது. எனக்கு கல்யாண ஆசையே வேணாம். இல்ல வேணும். முன்னாடி மட்டும் ஓடுறான். சொல்லி விடுங்களாண்டா. ஆமா, என்ன காதலிக்கிறேன் உங்களை சொல்றேன் தருவேன். பிரயாணிட்டா எம்மா எந்தியா சக்காத்திரி பெற்ற உண்டா? நான் இவங்க சொல்றேன் தருண் அனுப்புறேன். அப்படி ஆம்பளை இல்லையா? இல்லையா? என்ன பண்ணுங்க? ஏண்டியா வரேன். உள்ள போய் என்ன பண்றேன் பாரு. வரேன்னா நிச்சயமாக நீ எத்தனை முறை எடுத்து வைத்தாலும் உன்னை திருமணம் செய்யவும் முடியாது, கட்டி அணைக்கவும் முடியாது. கும்பலையே வேணாம் போடா நம்மளையா கிருவா தண்ணி மாடா. கும்பலையே வேணாம் போடா நம்மளையா கிருவா தண்ணி மாடா. போய் தான் வரேன். ஏங்க ஒரு இவரு மொத்த தானே கேட்கிறேன். ஏன்னா ஒரு சொத்த பெரிய போது என்ன சொன்னே யாருடைய கண்ணுக்கு தெரியும் சொன்னா அவர் தான் என்னுடைய கணவர் என்று என்ன திருமணம் செய்துக்கோங்க. அப்படி என்றால் என்ன விடுவதே கிடையாது. நீ எங்க போனாலும் நான் உன்னை விட மாட்டேன். உன் கூட தான் நான் வருவேன். எங்க போனாலும் விட மாட்டேன். ஒரே ஒரு முத்தங்க. இங்கிருந்து அந்த மலை மேல போனாலும் நானும் வருவேன் தான். இங்கிருந்து இந்த வழியா நடந்து போனாலும் அந்த வழி போனாலும் நானும் வருவேன் தான். இந்த மரத்து மேல சரி நானும் வருவேன் தான். வருவேன். எங்க போனாலும் வருவேன். எங்க போனாலும் வருவேன். நான் சாகறதுக்காக எதிரில இருக்கிற ஏரிக்கு போலான்னு. ஏரிக்கு சாக போறியா? இப்ப நான் ஏரிக்கு நான் தனியா போனோம். 10 பசங்க பின்னாடி வரணும். அதானே இப்போ என்னடி இவனை கல்யாணம் பண்ணி கூப்பிட்டா ஏரிக்கு அனுப்புறாண்டி. ஏரி வேணாமா?
ஏங்க மனச மடிச்சு நீ தான் மூடி பேசுகிறேன் உச்சந்த கடிச்சு நீ தான் ஆமா உன்னை அவதானா என்ன திருமணம் செஞ்சுக்கோ காதலிக்கிற முத்தம் கொடுன்னு கேக்குறா. எங்க அப்பா கிட்ட சொன்னாக்கா அதனால எனக்கு கல்யாணமே வேணாம். அப்ப நீயும் ஆபரேஷன் கேசா ஏங்க எல்லாரையும் குடும்ப விட்டுறாங்க. கல்யாணமே வேணான்றியா நீ ஆபரேஷன் கேசா கேட்டா மாமா கண்ணாலும் முடியட்டு நீ அடிக்கணக்கா அம்மா சொன்ன வாக்கு போய்க்க கூடாது. யாரை பார்க்கிறேன்னு அவரே கவர் சொன்னாரு. நீ வரலடா போயா. இப்ப என்ன சாக போறேன்? எப்படி சாவ? நான் விஷ பாட்டில் கூடி எடுத்துட்டு வந்திருக்கேன். ஆமா விஷ பாட்டிலா? வரைக்கும் ஒரு விஷ பாட்டில். ஏங்க இல்ல நானு சாதத்துக்கு ஒரு நல்ல மருந்து ஒண்ணு கூடி எடுத்து வந்திருக்கேன். அப்படியா? ஆமா. நீ இப்ப உண்மையாவே என்ன காதலிக்கலையா? நிச்சயமா கிடையாது. என்ன திரும்ப செய்துக்க மாட்டியா? நிச்சயமா கிடையாது. அப்ப நான் சாவத்து உயிரோட இருக்க மாட்டேன். வாழைப்பழம் சாப்பிட்டா அப்புறமா சாக போறியா? இதுதான் விஷம். பழம் சாப்பிட்டா
டாக்டர் செத்து போறாங்க. என் விஷம் சாப்பிட்டேன். ஐயோ அப்பா அப்பா ஐயோ தலையில சுத்திட்டப்பா. அந்த ஆம்புலன்ஸ் போன் போறா ஐயா அப்பா 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 ஏடியா ஆம்புலன்ஸ் வந்து எப்படி இருக்கியா புலா புலா முடியாட்டி. புலா புலா டேய் டேய் டேய். கட்டுமா வருது இந்த மாதிரி இசையெல்லாம் நீ எங்கடா ராஜா கண்டுபிடிக்கிற? ஆம்புலன்ஸ் எப்படி வரா புலா புலா வந்தலியா ஏய், அத அப்படியே நான் கேட்க. அதான் எப்படிங்க அதான் எப்படிங்க மச்சான் கிட்ட கேட்டு சொல்லுவான். ஏங்க விஷம் அப்படி படுத்து கிடக்குறது கவனிங்க. ஐயோ நமியா, ஏங்க அந்த பொண்ணு விஷம் சாப்பிட்டுச்சாம். இப்ப ஒண்ணு கிடையாது பாம்பு கடிச்சா அந்த ஆள வயிற்று என்ன பண்ணுவாங்க தெரியுமா தெரியாதா தெரியாது. சரி பாம்பு கடிச்சா ஒருத்தங்க யாருன்னா கிணத்துல குடிச்சிட்டாங்கன்னா குடிச்சிட்டாங்களா? வயிறு புறா தண்ணி ஏறிய ஆமா, செத்து குடிச்சிருவாங்க. விடுவாங்க ஆ. அவங்க என்ன பண்ணுவாங்க என்ன பண்ணுவாங்க? என்ன பண்ணுவாங்க என்ன பண்ணுவாங்க? முதலுதவி பண்ணுவாங்க. முதலுதவி ஆமா. நான் ஒண்ணு பண்ணி காட்டுறேன் இப்ப அவன் கிணத்துல குதிக்கல கிணத்துல குதிக்கல. விஷத்தை விட்டா விஷத்தை ஆ. எப்படி பண்ணாங்களோ ஆ. அப்படிதான் இருக்கணும் அப்படியா? நீ போனா முதலுதவி சரி, ஆகட்டும் இரு. படி படிடா போதுமா? முதலுதவி முதல்ல அவங்க மூச்சு தான் பார்க்கணும் மூச்சுன்னா அவங்க எந்த வழியா சாப்பிட்டாங்களோ அந்த வழியா நான் அப்படியே ஊட்டி புடிச்சிருவேன் நானு. முதலுதவி கேசைக்கு அந்த பொண்ணு என் கண்ணுக்கு தெரியல உன் கண்ணுக்கு தெரியுது சரி என் கண்ணுக்கு தெரியல தெரியல. ஏன் மாதிரியா அந்த பொண்ணை படி வச்சுட்டு என் கையை எடுத்தும் போய் அவ வாயில வை அதே மாதிரியே ஊதி. சரி, ஆகட்டும். அப்பா, வரா. என்னங்க சரி. முதலுதவி, நீ என்ன பண்ண போற? ஆகடா. அப்ப வாயில வை. ஏங்க உனக்கு மனசாட்சியே இல்லையா? நான் விஷம் சாப்பிட்டு கீழே படுத்து கிடக்குறேன் இப்படி எல்லாம். இதுக்கப்புறம் நான் உயிரோட இருக்க மாட்டேன். பரவாயில்ல, சாகு. பயமா- இது வரைக்கும் யாரும் கத்தியால குத்தி நான் ஏங்க, பார்க்கவே இல்லை. கத்தியில குத்துனா ரத்தம் வருமே. எனக்கு ரத்தத்தை பார்த்தா ரொம்ப பயமா இருக்குமே. அப்படின்னா அந்த டேங்க் மேல இருந்து கீழே விழுந்துச்சு. கத்தில குத்துனா கேளுங்க யாரோ பேசுறாங்க கத்தில குத்துனா ரத்தம் பண்றாங்க அதனால என்ன கத்தில குத்துனா மூச்சுமா வரும் ஏங்க, நான் வேணா கரண்ட்ல கை வச்சுப்பா. வச்சுக்கம்மா. வச்சுப்பா. ஆமா நீங்க வந்து கரண்ட்ல கை வச்சுக்கோனே கரண்ட்ல கை வச்சாச்சுங்க ஏங்க கரண்ட்ல கை வச்சா கை வச்சா ஆன் முடியாது ஊன் ஊன முடியாது. நீ எப்படி பிடிக்கிறியோ பிடிக்கிறியோ? உச்ச மேல இச்சியே சாவடிக்கா அந்த பொண்ணு வச்சு காட்டு சொல்லி ஆகட்டும். என் கண்ணுக்கு தெரியல என் கண்ணுக்கு தெரியும். வைக்கட்டுமா? கூட நிக்கிற சொல்லாண்ட ஓடி போச்சு. ஏங்க, என் கண்ணுக்கு தெரியல கரண்ட் டைக்கு நான் காட்டுறேன் அந்த பொண்ணு கையெழுத்து பாரு கரண்ட் ஆகிட்டியா அந்த பொண்ணு கையெழுத்தியா கரெக்டா எடுத்து போய் கரண்ட் கை வச்சு சாப்பிடுறாங்க. அந்த பொண்ணு கவுத்து பிடிச்சிக்கிட்டு அடிதா டபுள் நான் இது ஊருக்கு போக மாட்டேன். சரி, நான் இப்போ இதே செத்து போறேன். அம்மா இத பார்த்தாயா? என்னை காதலித்து நான் வேண்டாம்னு சொன்ன உடனே ஒரு உயிர் போறது எனக்கு. உனக்குள்ள வந்துச்சுதானே? நீ என்னை காப்பாத்தும் போதே தெரிஞ்சிச்சு என்னை காதலிக்க ஆரம்பிச்சுட்டேன். எனக்கு தெரியும். இதுக்கப்புறம் அது இருக்கு பாரு வண்டு, அது நடுவுல வந்து தொலைக்க கூடாது. அந்த வண்டை உள்ள தள்ளு. சரி, ஆகட்டும். எனக்கு அவன் மூஞ்சியா சுத்தமா பிடிக்கல. ஆமாடா ஒரு கலவை ஏய், உனக்கு எனக்கு செட் ஆகுமா? கலவை கிடையாது கலவை கிடையாது ஏன்டா பவுடர் செஞ்சுட்டு வாடா சரிடா நாடா இல்ல ஒத்த நீ ஆகாது
யாரா கேக்குறா? யார் பேசிக்கிட்ட உண்மைடா. ஏய், நாங்க கேட்கிறா வாங்கினே கூட வரலாம். இளவரசன்டா நானு. ஓ என்ன டாடி மாலுக்கு டாடி மட்டும் வந்து நீ வந்தியா? நாங்க டாடி மட்டும் வந்து அடிக்குது. உங்க டாடி மட்டும் வந்து அடிக்குது. உங்க டாடி ஏய், அந்த பொண்ணு தான் அடிக்கிறா. அழகான பெண். யார் அழகுது? ஏங்க எனக்கு திருமணம் செய்து சரி, ஆகட்டும். பொண்ணை நான் திருமணம் செய்து கொள்கிறேன். யார் தெரியுமா? என் பேர் ஜெகன்மோகன் ஆங்கி. எனக்கு தாய் தந்தை யாருமே யாருமே கிடையாது. ஆதிபரா சக்தியின் அரவணைப்பில் நான் வளர்கின்றேன். உங்கள் பேர் என்ன? என்னுடைய பேர் என்ன தெரியுமா? என்னுடைய பேரோ ரூபச்சந்திரன். அது மட்டுமல்லாமல் பல பாண்டவர்கள் இருக்கின்றாரே, அதிலே நடுவில் பிறந்த வில்வித்தை வேத என்னுடைய தாத்தா அர்ஜுனன். ஓஹோ, என்னங்க முடிமனதோடு சம்மதிக்கிறீங்க தானே? நிச்சயமாக. அப்படியா? என்னங்க